ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சக்திவேல் ஆசைப்பட்ட மாதிரி குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே சக்திவேலுக்கு ஒரே பெருமை தான். தான் பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், இனிமே தன்னோட பையனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு தற்பெருமையில இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமாருக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்படுதா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்ச உடனே நம்ம குமாரை ரூம்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுடரை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குமாருக்கு ஒரே சந்தோஷம், தனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சுடருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுடரை நம்ம சுகன்யா தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வராங்க. வந்த உடனே நம்ம சுடர் கதவை சாத்தாம அப்படியே விட்டுட்டு நம்ம குமார் கிட்ட போய் நிக்கிறாங்க. நின்ற உடனே வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரும் ரொம்பவே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த சுடருக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் குமாரை பத்தி நம்ம சுடருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ரொம்பவே எரிச்சலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னங்க ஆச்சு? பால் கொண்டு வந்த உடனே என்கிட்ட தானே கொடுக்கணும், ஏங்க அங்க வச்சுட்டீங்க, எடுத்து கொடுங்க, நான் குடிச்சிட்டு உங்களுக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு ரொமான்டிக்கா பேசவும் நம்ம சுடருக்கு பயங்கர கோவம் வந்து அந்த பாலை எடுத்து நம்ம குமாரோட மூஞ்சில ஊத்திடுறாங்க. ஊத்தின உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சுகன்யா ஏன் கதவை சாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு உள்ள வராங்க. உள்ள கதவை திறந்துருமே நம்ம சுடர் இருந்துட்டு பாலை நம்ம குமார் மேலே ஊத்துறது அப்படியே பார்த்துறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் டே குமார், என்னடா ஆச்சு, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க பாருங்க சித்தி, எனக்கு என்னன்னே தெரியல, இவ வந்ததுமே என்கிட்ட எதுவுமே பேசாம அமைதியை தான் உக்காந்துக்கிட்டு இருந்தா. சரி பாலாச்சு கொடு, நான் குடிச்சிட்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பாலை எடுத்து என் மேலேயே ஊத்துறா, என்ன ஆச்சுன்னே தெரியல சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா சுடரு, என்னமாச்சு, எதுக்காக குமார் மேல இவ்வளவு கோபமா இருக்க நீ? இங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுக்குள்ள நீ இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா, இப்படியெல்லாம் நடந்துக்கிறது தப்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் இப்படியெல்லாம் இவனுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்க கூட பழக்க வச்சிருக்காரு, எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட போனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இவரை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏன்டா இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு சத்திவேல் கிட்டயும் முத்துவேல் கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம சத்திவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடா இது, நம்ம பையனுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் பண்ணோம், அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கீழே வர வச்சு, என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்காகமா என் பையன் மேல பாலை ஊத்துன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அப்படின்னு உங்க பையனை பத்தி, அதாவது நம்ம குமாரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இங்க பாருமா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. இங்க பாருங்க, அரசிய அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. சரி, இது எல்லாமே தனக்கு தெரிஞ்சுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் அம்மா கம்பல் பண்ணதுனால மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இவர் ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கூட பழகியிருக்காரு, பேசியிருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணோட மனசுல இவ்வளோ பெரிய இடியை இறக்குன இவர் மேல நான் கோவப்படுறது தப்பே கிடையாது. இனிமே இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்பா பாருங்கப்பா, கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசா ஆகலப்பா, என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருப்பா. நம்ம ஒன்றும் இல்லாத இடத்துல பொண்ணை கட்டுனதுக்கு நமக்கு தேவைதான்ப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் உங்க வீட்டுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல கிடையாது. நீங்க தானே எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் என்னோட அப்பா அம்மா என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுனால மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தவிர உங்க பையன் மேல ஆசைப்பட்டோ ரொம்ப விருப்பப்பட்டோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல. நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாற்றலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்னு பயங்கர கோபமாவும் ஆவேசமாவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த முத்து இருந்துட்டு, என்ன சக்தி, இதனாலதான் சொன்னேன் இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க வேண்டான்னு. கேட்டியா, இப்ப பாத்தியா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுதுன்னு அந்த பொண்ணு. இங்க பாருங்கண்ணே, நான்
நான் இப்போவே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியமும் ரொம்ப பதறி போய் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. சம்மந்தி, என்ன சம்மந்தி ஆச்சு, எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இங்கே பாருங்க சம்மந்தி, உங்கள் பொண்ணு பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கு இந்த பொண்ணு. வந்த உடனே இப்படி ஒரு காரியத்தை பண்ணால் எப்படி இந்த பொண்ணு மேலே எங்களுக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றுவா அப்படின்ற நம்பிக்கை வரும். இங்கே பாருமா, உங்கள் பொண்ணு பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சம்மந்தி, ஏதோ என் பொண்ணு புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டா. இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நான் அவகிட்ட பேசி புத்திமதி சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன புத்திமதி சொல்கிறீங்களோ, அவ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் யாரையும் எதிர்த்தெல்லாம் பேச கிடையாது. நான் உண்மையை தானே சொன்னேன். உங்க பையன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத தானே சொன்னேன். உங்க பையன் இப்படியெல்லாம் பண்ணதை மறைச்சு எதுக்காக என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க? அடியே சுடரு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய், இங்க பாரியா, இவளோட வாழ்க்கை இவளையே நாசம் பண்ணிப்பா போலியா. இங்க பாரியா, இன்னும் கொஞ்ச நாள்ல இவ அக்கா மாதிரி இவளும் வீட்டுல வந்து உக்காந்துருவா போல, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. சுடரு, என்னாச்சு சுடரு, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது எப்படிப்பா நியாயம்? அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய பேர் கூட பழக்கம் வச்சுருக்கான்ப்பா, நிறைய பொண்ணுங்க கூடயும் பேசியிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பொறுக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே. நான் நல்லா படித்து வேலைக்கு போயும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பணக்கார வாழ்க்கை வந்ததுனால இப்படி எனக்கு ஒரு கேவலமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்களே. இங்கே பாரு சுடரு, எல்லாம் உன்னோட கைக்கு வர வரைக்கும் தான். இது கல்யாணத்துக்கு முன்னாடி தானே மாப்பிள்ளை இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இனிமே எந்த தப்பும் பண்ணாத மாதிரி நீ உன்னோட முந்தானையில முடிச்சு வச்சுக்கோ. அது உன்னோட கையில தாண்டி இருக்கு. ஏண்டி இப்படி புத்தி கட்டத்தனமா வாழ தெரியாத மாதிரி பண்ற? இங்க பாருமா, அது என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. என் புருஷன் எனக்காக மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்க மாட்டேனா? ஆனா இவரு எல்லாருக்கும் புருஷனா இருந்திருக்காருமா. இதை என்னால ஏத்துக்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, இதுக்கப்புறம் அவரை ஒழுங்கா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது தெரியாம இப்படி எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கே. இந்த மாதிரிலாம் பண்ணாம நல்லபடியா போய் வாழ ஆரம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே நம்ம மாறி இருந்துட்டு, இங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் பேசக்கூடாதம்மா. இன்னைக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க, அதுக்குள்ள என்னம்மா நீ என் பையனை பார்த்து இப்படியெல்லாம் பேசுற? எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. இப்ப என்னடா நானே என் பையனை இவ்வளோ அசிங்கப்படுத்துற? அதுவும் வீட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்க முன்னாடியும் என் பையனுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும். இங்க பாருமா, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, என் பொண்ணு இனிமே அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டா. மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏதோ என் பொண்ணு தெரியாம உங்க மேல பாலை ஊத்திட்டா. அது மிகப்பெரிய தப்பு தான் மாப்பிள்ள. இனிமே என் பொண்ணு உங்ககிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நீங்க ரூமுக்கு போங்க, என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குமாரை மேல அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க, இனிமேலும் இப்படி நடந்துக்காதீங்கன்னு. ஏதோ என் பையனுக்கு பொண்ணே கிடைக்கலன்றதுக்காக தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. என் பையனுக்கு நாங்க பொண்ணு தேடி இருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கோம். ஆனா என் பையன் இப்பவே கல்யாணம் வேணும் அப்படின்றதுனாலதான் உங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். உங்க பொண்ணு மட்டும் இந்த வீட்டுல சரியா இல்லைன்னா நாங்க வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், பாக்கியம்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்கம்மா, அப்படி மட்டும் சொல்லாதீங்கம்மா, கண்டிப்பா நான் என் பொண்ணுகிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு, அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது என்னோட பேச்சை கேட்குறாங்களா? யாரும் என்னோட பேச்சை கேட்கறதில்ல. இப்போ பாரு, அனுப்பி வைக்கிட்டோம். இன்னும் அந்த குமார் பையனுக்கு தண்டனை நிறைய இருக்கு. அவன் பண்ணதுக்கெல்லாம் இந்த பொண்ணு தான் அந்த பையன் அவனுக்கு தண்டனையை கொடுக்க போறான். எல்லாம் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கவும், நம்ம சக்திவேல் இருந்துட்டு, ஆத்தா இங்கே பாரு ஆத்தா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நான் என் பையன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தவே பண்ணி வச்சேன். ஆனால் அந்த பொண்ணு என் பையனவே அசிங்கப்படுத்திருச்சு. இனிமேல் அப்படி ஒரு காரியம் நடந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவேன். என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை ஜாம்னு நான் நடத்தி வைப்பேன். இங்கே பாருடா, எத்தனை கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்? நீ எத்தனை கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்? இங்கே பாருடா, ஒரு கல்யாணம் தான், ஒரு முறை தான் நடக்கணும் கல்யாணம்.
கல்யாணம்னா. கல்யாணம்ன்றது ஒரு முறை வாழ்க்கையில் நடக்க வேண்டியது. அடிக்கடிக்கு நடந்தால் அது கல்யாணம் கிடையாது, அதுக்கு பேரே வேற மாதிரி மாறிடும். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம உன் மருமகளுக்கு புத்தியை சொல்லி உன் பையன் கூட வாழ சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நான் போய் உள்ளே பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்ப கோபமாக அந்த பாலை தூக்கி குமார் மேலே ஊத்துறத பார்த்துருக்கணுமே, அதை பார்த்த உடனே எனக்கு நெஞ்சே வடிச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் இங்கே பாருடி, அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மீனா கிட்ட நம்ம தங்கமேல் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாத்தியா கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை, அந்த குமாரோட சுயரூபம் தெரிஞ்சு சுடரோட வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு. இங்கே பாருங்கம்மா, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, இன்னும் 2 நாளில் நான் வீட்டை மாற்றிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுக்காதடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, இனிமே என்னை அசிங்கப்படுத்தினும் போதும், அவமானப்படுத்தினதும் போதும். இந்த வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறத நான் தனியாக போய் கஷ்டப்பட்டுக்கிறேன், எனக்காக இந்த வீட்டில் யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தங்கமயில் இப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. போன உடனே நம்ம பாக்கியமோ ஒரு தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்னு நினச்சி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் அதாவது வீட்டுக்குள்ளே, அதாவது பாண்டியன் கோமதி இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மீனாவும், என்னத்த இப்படியெல்லாம் நடந்துச்சா, ஆனால் இந்த கல்யாணம் நடக்கும்னாலாம் எதிர்பார்க்கல, ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே அவனோட வாழ்க்கை எப்படி இருக்க போதோ என்னவோ ஏதோ, யாரு கண்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனாவும் அட்டன் பண்ணி, அக்கா சொல்லுங்கக்கா, மீனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னாச்சுக்கா, என்னக்கா வேணும், என்ன உதவி வேணும் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா, இந்த வீட்டில் இருக்கிறத நினச்சா எனக்கு ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு மீனா, அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு தனியாக வீடு பார்த்து கொடுக்குறியா மீனா, ப்ளீஸ் மீனா, உன்னை தொந்தரவு பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காத, ஆனால் என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது மீனா. அக்கா அப்படி என்னக்கா நடந்துச்சு, என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் சுடர் சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே, என்னக்கா சுடர் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்களா, என்னால் நம்பவே முடியலக்கா, நான் எதுக்காக மீனா அவள் வாழ்க்கையை நினச்சி பொறாமப்பட போகிறேன், அவளுக்கு கல்யாணம் நடந்தாலோ இல்லை அவள் சந்தோஷமாக இருந்தாலோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் அவள் அப்படி கேட்டதுமே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லை என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னால் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியல, அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன், இன்னும் 2 நாளில் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு, எனக்கு 2 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்துற மீனா, ப்ளீஸ் மீனா, உனக்கு கெஞ்சு கேட்டுக்கிற மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு யோசனை வருது, நம்மளோட கோட்ரஸு சும்மா தானே இருக்குது, அந்த கோட்ரஸில் அக்கா இருந்தால் என்னவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரிங்கக்கா, நான் யோசிச்சுட்டு ஏதாவது வீடு இருந்தால் பார்த்து சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்ச உடனே நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல பார்த்தேன், கோவப்படக்கூடாதத்த அப்படின்னு சொல்லவும், என்னடி விஷயம் சொல்ல போகிற சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லத்த, மயிலாக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் அப்படின்னு சொல்லவும், என்னடி அவளுக்கு என்னவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்கத்த அப்படின்னு அதாவது நம்ம தங்கமேல் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, மயிலக்காவோட அவங்க வீட்டில் இருக்கவே முடியல, அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே குத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னால் இனிமேல் அங்கே இருக்க முடியாது, அதனால் எனக்கு எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து கொடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும், இங்கே பாருடி, அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம்தாண்டி, அந்த அம்மாவோட வாய் எப்பா சாமி நாக்கில் கத்தியை வச்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும், அந்த அம்மாவோட யாருமே இருக்க முடியாது தான், நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான், தங்கமயில் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அம்மா கூட இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம்தான், ஏதாவது வீடு
இருந்தால் பார்த்து சொல்லிடு மீனா, அவள் தனியாக போகிறது தான் நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அது இல்லை அத்தை, நான் என்னோட கோட்ரஸ் இருக்குது இல்லை அத்தை, என்னோட கோட்ரஸில் இப்போ யாருமே இல்லை. அந்த கோட்ரஸ் வேண்டான்னு சொல்லிட்டு மாமா எழுதி கொடுக்க சொல்லிட்டாரு. அது எழுதி கொடுக்காம அக்காவை அந்த கோட்ரஸில் இருக்க வைக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு சமைச்சிட்டு வீட்டோட செலவை பார்த்துக்கிட்டு அவங்க சம்பாதித்ததில் பாதி இதுக்கே போயிடும் அத்தை. அதனால் வீட்டோட வாடகையாச்சும் குறையும்ல, அதனால தான் அத்தை என்னோட கோட்ரஸை அவங்களுக்கு கொடுத்துறவா அப்படின்னு கேட்கவும், என்னடி சொல்கிற நீ, இந்த விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அவன் ரொம்ப கோவப்படுவான். இல்லை அத்தை, வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குவாங்க. அதனால தான் அத்தை உங்ககிட்ட கேட்டேன், வேற எதுக்காகவும் இல்லை அத்தை. நீங்களே தான் யோசித்து ஒரு முடிவை சொல்லணும். இருடி, நான் உன் மாமா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன், எதுவாக இருந்தாலும் அவரையே முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், என்ன கோமதி இப்படி ஒரு விஷயத்தையே சொல்றியே, அந்த பொண்ணு பாவம் தான், அவங்க அம்மா கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டம்தான் படுது. மீனா சொல்கிறதும் சரிதான், மீனா சொல்கிற மாதிரியே கோட்ரஸ்லேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் ஓகே சொன்னதை நம்ம மீனா கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே அடுத்த நாள் காலையில் ரொம்பவே வருத்தமாக இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, என்ன மாமா, என்ன புது ஜோடிங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களோ, அதை ஏன்ப்பா நீ கேட்குற, அந்த கூத்தை கேட்கணுமா நீ, அதை கேட்டால் நீயே ரொம்ப காமெடியாக சிரிப்பை பாரு அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா சொல்கிற, என்ன நான் சிரிப்பேன், எதனால் நான் சிரிப்பேன் சொல்லு மாமா, என்ன மாமா விஷயம் அப்படின்னு கேட்கவும், அப்பன்னு பார்த்து நம்ம கதிர், ராஜி, மீனா, பாண்டியன், கோமதின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வாங்க எல்லாரையும் வச்சு தான் இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன், நீங்களே எல்லாரும் வந்துட்டீங்க, வாங்க நானே சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் ஆச்சுல்ல, 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுனால நைட்டு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணாங்க. ஆமாம் மாமா, கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ண தானே செய்வாங்க. இதில் என்ன அதிசயம் இருக்குது, இதில் என்ன காமெடியும் இருக்குது, இதில் தான் விஷயமே இருக்குது, சொல்கிறத மட்டும் கேளு. இது சுகன்யா தான் அந்த புள்ளையை எடுத்துகிட்டு போய் குமார் ரூமில் விட்டுட்டு வந்தா. அந்த புள்ள கதவை சாத்தாமல் அது பாட்டுக்கு போய் குமார்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு போல். நம்ம சுகன்யா போய் கதவை சாத்திக்கோன்னு சொல்லலான்னு போயிருக்கு. அந்த நேரத்தில் அந்த சுடர்புள்ள ரொம்பவே கோபமாக எடுத்துகிட்டு போன பாலை குமார் மேலே அப்படியே மூஞ்சி மேலே ஊற்றிருச்சு. அப்படியே அவன் ஃபுல்லாக அந்த பாலில் நனைஞ்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்னமாம்மா சொல்கிறீங்க, ஆமாம் அந்த சுடர் பொண்ணு குமாரோட வாழ்க்கையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிச்சு போல், அதனால தான் கோவப்பட்டு இப்படி ஒரு பொறுக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேமேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்களாம். இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக அந்த குமாரோட வாழ்க்கை என்னோட மோசமாக தான் போக போக பாருங்கள், நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து ரோடாக தான் அவன் அலைய போகிறான். அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல. அது இல்லை மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன் மாமா, அதனால தான் நான் இப்படி ஒரு வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ண பொண்ணை கைவிட்டுட்டு வந்தது தான், அவளை அம்போன்னு விட்டுட்டு வந்தது தான் நான் பண்ண மிகப்பெரிய பாவம் போல். அதனால தான் அவளை விட்டுட்டு வந்த பாவத்துக்கு தான் என்னை இப்படி வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு மாமா. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அஞ்சலியை நான் லவ் பண்ணும் போதே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும், அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, ஜாலியாக இருங்க, நீங்கள் நார்மலாக இருங்கண்ணே, இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும், இந்த வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு வாழ்க்கை அமைச்சுக்கலான்னு, நீங்கள் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே, கோர்ட்டில் என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம், நீங்கள் கவலையப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா செந்தில், வர ரொம்பவே புத்திசாலித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கே, உன்னை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதுங்களாப்பா, என்னை பார்த்தாவே உங்களுக்கு ஏதாவது திட்டணும்னு தான் தோணும், குறை சொல்லணும் தான் தோணும், என்னை போய் நீங்கள் பாராட்டிடுவீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பாராட்டவே மாட்டீங்க, உங்களோட பாராட்டுக்கும் நான் ஏங்கிட்டு இல்லை, அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக
என்னங்க நீ மாமாவே உங்களை பாராட்டிட்டாங்க, நீங்கள் என்னடான்னா மாமாவை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நான் பேசவே கூடாதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜ் இருந்துட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இல்லை மாமா, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போடணும்ல மாமா, கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்தோம், இதையும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருப்பா ராஜி, நீ அந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததா அதுவே எனக்கு ரொம்ப 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 கோவம் வந்துச்சு. நீங்கள் யாரும் அந்த கல்யாணத்துக்கு போகிறதே எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உன்னோட ஒரே ஒரு விருப்பத்துக்காக, உன்னோட அப்பாக்காக மட்டும்தான் உன்னை போகவே நாங்கள் விட்டோம். ஆனால் இப்போது அந்த பொறுக்கி நாயே இந்த வீட்டுக்கு விருந்துக்கு வேற கூப்பிடணுமா? அதெல்லாம் நடக்காத காரியம், அதெல்லாம் விட்டுடுமா, நீ அப்படி மட்டும் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா ராஜி, அதெல்லாம் வேண்டாமா, கண்டிப்பாக அவனோட முகத்தை பார்த்தா எனக்கும் ரொம்ப கோபமாக தான் வருது. நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததே பெரிய விஷயம், விருந்தெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நடக்காத ஒரு காரியம், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா? நீ ஆசைப்படுறது சரிதாம்மா, ஆனால் உன் அண்ணன் நல்லவனாக இருந்து அவனுக்கு ஒரு நியாயமாக ஒரு கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பாக நீ சொன்னது எல்லாமே நானே பண்ணி வச்சுருப்பேன். நீ என்கிட்ட சொல்லவே தேவையில்ல, நீ சொல்லாததுக்கு முன்னே நான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன். ஆனால் இது அப்படி கிடையாதுமா, நீ என்னை புரிஞ்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும் நம்ம கதிர் இருந்துட்டு, அப்பா கண்டிப்பாக ராஜி புரிஞ்சுப்பாப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளுக்கு புரியலனாலையும் நான் புரிய வைக்கிறேன், வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராஜி, திடீர்னு அண்ணன் இருக்கும்போது இப்படி கேட்டுட்ட? இல்லை, உங்கள் அண்ணன் இருக்கும் போதே கேட்டாதான் உங்கள் அண்ணன் மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும், அதனால தான் கேட்டேன். உங்கள் அண்ணன் இந்த விஷயத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க, நீங்கள் சொல்லி தான் எனக்கு புரிய வைக்கணும்னு இல்லை கதிர் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன்? அண்ணன் இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு தெரியுதில்ல, எதுக்காக அண்ணனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அண்ணனை கஷ்டப்படுத்தினேன்? அண்ணன் பாரு இப்போ இதவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஐயோ ராஜு கேட்டுட்டு நம்ம இப்படி பேசிட்டோம் போய் நினச்சி அண்ணன் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் ராஜு இப்படி பண்ணுற? இல்லைங்க, ஏதோ எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன், தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை ராஜு, இனிமேலாவது இப்படி பேசாமல் இரு, அண்ணன் இருக்கிற நிலமையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அண்ணன் ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துக்குமோன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாங்களே பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, என்ன கதிர் சொல்கிற நீ? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை ராஜி, உனக்கு தெரியாத விஷயம் தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க. இல்லை கதிர், நீ என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் வேறு வழியே தெரியாமல் நம்ம சரவணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன விஷயம், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன முடிவு வேணாலும் சரவணன் எடுப்பார், அவர் பக்கத்துலேயே இருங்க அப்படின்ற சொன்ன விஷயமும் எல்லா விஷயத்தையும் நம்ம ராஜுக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்டு நம்ம அரசு இருந்துட்டு பயங்கர ஷாக்கோடு, அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க? அண்ணனுக்கு டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சா? என்னென்ன இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லலை, இங்கே பாருங்கண்ணே, எதுக்காகண்ணே இதை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொன்னாலாவது எல்லாரும் அண்ணனோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இப்படி மூடி மறைச்சிருந்தா எப்படின்னு அண்ணனோட டிப்ரெஷன் குறையும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, மெதுவாக பேசு, உனக்கு எப்படி இது கேட்டுச்சு? இங்கே பாருங்கண்ணே, இப்போ தான் தண்ணி குடிக்கலான்னு வெளியே வந்தேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது என்னோட காதில் விழுந்துச்சு, அதனால தானே அப்படியே நான் எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப ரொம்ப அது நீங்கள் சொல்ல கேட்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அண்ணனோட வாழ்க்கையில் அந்த மயிலண்ணி மட்டும் வரலனா கண்டிப்பாக என் அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் என் அண்ணனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துச்சோ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, உன் மாமாவோட வாழ்க்கை இனிமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும், நீ மாமாவோட வாழ்க்கையை நினச்செல்லாம் கவலைப்படாத, நீ உன்னோட படிப்பை மட்டும் பாரு, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகிற அளவுக்கு நீ நல்லா படிக்கணும். அந்த குமார் உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான், ஆனால் அந்த வாழ்க்கையை நீ திரும்பவும் மீட்டு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அதனால் உன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி, மற்றதெல்லாம் நாங்கள் பெரியவங்க இருக்கோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை நீ இங்கே பாரு அரசி,
சீமா, நான் சொல்கிறத மட்டும் கேளு. இங்கே பாரு அரசே, என்ன நீ பெரிய மனுஷி ஆகிட்டே என்ன? நாங்கள் சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரியே பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேசல வரதை வச்சுக்காத. பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அது நல்லதுக்கு தானே சொல்லி எடுத்துகிட்டு போயிடு, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சுடர் எல்லா வேலையுமே அவங்க பாட்டுக்கு இருந்து தன்னோட மாமியார் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அதாவது அவன் மாறி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்கே பாருமா, நேற்று நைட்டு நீ நடந்துக்கிட்டதில் நான் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். என் பையனோட வாழ்க்கை இப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி நீ ஒரே நேரத்தில் மாறுவனெல்லாம் நினைக்கலாமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணாதான், ஆனால் இனிமேல் தப்பு பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. நீ தான் என்னோட பையனை நல்லவனாக திருத்தணும். அது உன்னோட கையில் தாம்மா இருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள் பையன் நான் சொல்லியும் திருந்தலைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் பையன் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு கொஞ்ச நாள் போட்டும், அதுக்கப்புறம் உங்கள் பையன் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சுடர் இருந்துட்டு நம்ம குமாரை நல்லவனா மாற்றுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்